பணத்தையும் இழந்து குடும்பத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து அவர் செய்வார். நம்ம தாய்மாமன் அன்னைக்கு சொன்னால நீ நானும் வேறு இல்லை அண்ணன் தம்பிடா நீ பாட்டில் பாடுவார். எவனோ எழுதி கொடுத்து அது டான்ஸ் பண்ணிட்டு போயிடுவார். அது சினிமா. அதை நம்பி நீ எனக்கு அண்ணன் தம்பி நீ அன்னைக்கு பாட்டில் சொன்னீங்களா சார்னா பச்சை மட்டாட்டி இருக்கு இல்லையா அது வாங்கியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். ஒரு தடவை பச்சை மட்டாட்டி வெளியே கூட்டம் வந்ததுக்கு அட்டி கொடுத்துருக்காங்க. அப்படியா? ஆமாம். அதனால் அவர் அதை செய்வார் இதை செய்வார் தாய்மாமன் சீர்வரிசை பண்ணுவார்னு நீங்கள் நினச்சா அது ஒரு பகல் கனவு. ஏன்னா கூட இருந்தவங்களுக்கே செய்யாதவர் யாருக்கு செய்வார்? அந்த செல்வங்கிற பையன் ஓப்பனாக சொன்னாம் இல்லையா, அவன் தானே கூட இருந்தவன். யாரா சரிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல கூட இருந்தவங்களுக்கெல்லாம் அதை செய்யிருக்காரு இது செய்யிருக்காரு எங்கேயாவது சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் இருந்தேன் எனக்கு தெரியாதா? எனக்கு தான் தெரியும். 27 வருஷம் எனக்கு தெரிஞ்சிடும். அவருடைய அக்கு வேறு ஆடு வேறு எல்லா இதுவும் பல ரகசியங்களும் இன்னும் வச்சு உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கேன். இன்னும் பல ரகசியங்கள் எனக்கு இருக்குது. நம்ம அந்த இடத்துக்குள்ளே வரக்கு எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கோம், யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணியிருக்கோம், இவனெல்லாம் ஏமாற்றிருக்கோம். நான் தான் சொல்லிடுறேன். ஆனால் அதுலேருந்து நம்ம விடுதலை ஆகி வரணும்னு நினைக்கிறோம். இப்போது அந்த செல்வத்துக்கெல்லாம் நடந்தது வந்து பாவம். அவன் ஒரு பாவம். அந்த பாவத்தை வந்து அப்படி பண்ணக்கூடாது. அவனுக்கு வேலையை பறித்து அவன் உடம்புக்கு சரியில்லைன்னா பரவாயில்ல, அவனுக்கு ஒரு உதவி பண்ணுறதுல என்ன ஒரு மனிதமையான இருக்குல்ல சார். அவனுக்கு ஒரு பிள்ளை பொண்டாட்டி இருக்கும், அவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கும். அந்த குடும்பம் எப்படி இருக்கு? என்னப்பா நீ தான் ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கவே எல்லாத்துக்கும் உதவி பண்ணுற இடத்துல தானே இருக்கீங்க. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? பண்ண மாட்டார். இதை நீங்கள் ரசிகர்கள்லாம் எதுக்காக திரும்ப திரும்ப ரசிகர்கள்லாம் பாவம் சார். அவங்க அந்த குடும்பமெல்லாம் நடுரோட்டில் பல குடும்பங்கள் வந்ததெல்லாம் அந்த ஹிஸ்ட்ரியில் எனக்கு காதுக்கு வர வர வேதனையாக இருக்குது சார். தினசரி ஒரு 5 பிரச்சனைகள் என் காதுக்கு வரும். ஏன்னா எல்லா ரசிகர் மன்ற இதுலேயும் நான் தொடர்பில் இருக்கேன். ஒரு பொம்பளைலாம் பாம்போல் அழுது பேசுது. ஒரு ஆட்டோ ஓட்டுற பையன் தூத்துக்குடி பக்கத்தில் ஆட்டோ ஓட்டுற பையன், இந்த கதையெல்லாம் நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி போடுங்க. ஆட்டோ ஓட்டுற பையன் ஃபைனான்ஸ் வாங்கி கந்து வட்டிக்கு வாங்கி மாநாடு 2-3 மாநாட்டுக்கு போயிருக்கான். கடைசியில் பார்த்தா அந்த ஃபைனான்ஸு கட்ட முடியாதனால ஆட்டோ தூக்கிட்டு போயிட்டான். அவன் வீட்டை விட்டே போயிட்டான். ஆட்டோ போன உடனே அங்கே எனக்கு அவமானமாக இருக்கும் இல்லையா, வேலை இல்லை. அந்த பொண்டாட்டி 2 குழந்தைகளை வச்சுட்டு அழுதுட்டு கண்ணீர் விட்டு பேசுது. ஐயோ இப்படி நடந்திருக்கு சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போது இந்த மாதிரி ஒரு கேஸ் இல்லை, பல கேஸுகள் இருக்குது. இது ஏன் விஜய்க்கு தெரிஞ்சாலும் தெரியாமல் தான் இருப்பார். உங்கள் விஜய் வரவா அந்த பாட்டுக்கெலாம் போட்டு திரும்பவும் உசுப்பேற்றி தான் விடுவாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துறது இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, இப்படி மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காதீங்க என்னைக்காவது சொல்கிறாரா? எங்கேயாவது சொல்கிற கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்கள உசுப்பேற்றி அவங்கள ஒரு தற்குறிகளாக்கி கடைசி வர அவங்கள போஸ்டர் விட்ட வச்சு அவங்க குடும்பத்தை விட்டு நடுரோட்டுக்கு வந்தால் தான் அவர் பெரிய ஆளாக இன்னும் இருக்க முடியும்னு அவர் அப்படி ஒரு கணக்கு போட்டு இருக்கார். இதுக்கு காலம் பதில் சொல்லும். பலர் குடும்பங்களுடைய சாபங்களும் அவங்களுடைய வேதனைகளுக்கும் நீங்கள் என்னைக்கா ஒரு நாள் பதில் சொல்லி தான் ஆகணும். ஓகே.